வணக்கம் நண்பர்களே. வெற்றி துளசி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்த்தோம்னா, ஒரு இக்கட்டான நிலையில நம்ம அபிராமிய கொல்ல மீனாட்சி ஆட்கள விடுறாங்க. ஆனா நம்ம துளசி அதிரடியா தன்னோட கைய வச்சு கத்திய அப்படியே மடக்கி பிடிக்கிறாங்க. என்ன இவ நான் சாகக்கூடாதுன்னு அவ உயிரையே பணைய வைக்க ஆரம்பிச்சிட்டாளா இந்த துளசி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மேல இவ எவ்வளவு அன்பு வச்சிருக்கா அப்படின்னு அந்த இடத்துல துளசியை பார்த்து அதிர்ந்து போய் நிற்கிறாங்க அபிராமி. அதே கணம் பார்த்தோன்னா அடுத்ததா ரவுடிகளை நம்ம கத்தியை நம்ம துளசி மடக்கி பிடிச்சாலும் அந்த ரவுடிகளை அடித்து ருத்துறதாண்டா அடி நம்ம வெற்றி காப்பாற்றிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சுந்தருக்கும் மீனாட்சிக்கும் உள்ள உறவு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. நம்ம மீனாட்சியின் காதலர் சுந்தர் அப்படி அந்த ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம துளசி. அவருக்கு கையில் இருக்க அந்த மீனுக்கு டேக்டூவை பார்க்குறாங்க. அப்போ மீனாட்சினி இந்த அக்கா பேரை தான் டேக்டூவாக குத்திருக்காங்களா. அப்போது இவங்க எதுக்காக இங்கே கல்யாணம் பண்ணி இந்த ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்துக்கு வந்தாங்க ஒன்றும் புரியலையே. அப்போ ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்தையே பழி வாங்கணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்குது இந்த மீனாட்சி தானா. அப்போனா விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல எல்லா விஷயமும் அரசல் புரசலாக ஆராய்ச்சி பார்த்து நம்ம துளசி கேர்ஃபுல்லாக தான் மீனாட்சி அக்கா கிட்ட இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம மீனாட்சி நான் மிஸ் பண்ணிட்டேன் சுந்தர அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்க நேரமே நம்ம வெற்றியும் துளசியும் சேர்ந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. என்னடா மனநலம் பாதிச்ச இவரை வீட்டுக்கு எப்படிடா கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு அந்த இடத்துல அபிராமி கேட்க நேரம், அம்மா யாரையும் மனநலம் பாதிச்சவங்க அப்படின்னு கேவலப்படுத்தாதுங்க, நம்ம நல்லா இருக்கோம், நீ இப்படிப்பட்டவங்கள நம்ம அவமானப்படுத்தக்கூடாதுமா அப்படின்னு அந்த இடத்துல வச்சு சொல்லிட்டு எங்கள் கார் முன்னாடி தான் விழுந்தாரு. அப்படின்னா நான் இங்கே கியூர் ஆவது வரை நம்ம வீட்டில் வச்சு பார்த்துக்கிடணும்னு நினைக்கிறேன். அதில் என்ன தப்பு இருக்குது? இவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அப்படின்னு அந்த நகையெல்லாம் இவர் திருடலாமா, அதுக்குள்ளே இருக்க பிஸ்கட் பாக்கெட்டுக்கு தான் இவர் ஆசைப்பட்டார், அதனால் இவனை திருடேன் அப்படின்னு கட்ட முடியாது அப்படின்னு சொல்ல நேரம், எவ்வளோ ஹோம் இருக்குது அதில் சேர்த்து விட வேண்டியதானே, எதுக்கு வீட்டில் கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம மீனா அத்தை புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம வெற்றி செய்யது நியாயமாக தானே இருக்குது, இவரை கியூர் ஆவது வரை இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு மீனா சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில். ஆனால் பார்த்தோன்னா நம்ம துளசிக்கு சந்தேகம் வருது. எது பண்ணாலும் எடக்கு முடக்கா பேசக்கூடிய நம்ம மீனாட்சி அக்கா இதுக்கு மட்டும் சரின்னு சம்மந்திச்சது எப்படி அப்படின்னு சொல்ல நேரம் மீனாட்சி முகத்தில் உள்ள சந்தோஷத்தை பார்க்குறாங்க. இவருக்கும் இவங்களுக்கும் என்ன உறவு புரியலை அப்படின்னு குழம்புறாங்க. நம்ம ராணி வீட்டில் வேலை செய்யவங்க அவங்களுக்கும் ஒரு இதே கன்ஃபியூஸ் தான். இவ்வளோ நேரம் பேய் அரைஞ்சது கிடங்கா இந்த மனசெல்லாம் வேறு இடத்துல வச்சுக்கிட்டு இந்த மீனாட்சி வேலை பார்த்தா. ஆனால் இப்போ பார்த்தா ஒரே அடியாக இந்த நபர் வீட்டுக்கு வந்த உடனே அவ்வளோ ஆக்டிவாக சுறுசுறுப்பாக ஆயிட்டா. இழந்த உரல் கைக்கு வந்துச்சது இவர் தானே. அப்போ அந்த ரகசியம் இவருக்கும் இவளுக்கும் என்ன தொடர்பாக இருக்கும் ஒன்றும் புரியலையே. பார்க்க மனநலம் பாதித்தவர் கணக்காக இருக்காரு. அப்படிப்பட்ட இவர் கூட இவளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல குழம்புறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம துளசிக்கு என்ன இந்த மீனாட்சி அக்கா இவ்வளோ சந்தோஷமாக இந்த நபரை வீட்டுக்குள்ளே ஏற்றினோடனே இருக்காங்க, ஒன்றும் புரியலை அப்படின்னு அந்த இடத்துல இருக்குன்னா நம்ம கதிர் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா இவரை பார்த்தா பாவமாக தான் இருக்குது, இங்கே இருக்கட்டுமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லினார, நீ எங்கேயாவது இவரை பார்த்துருக்கிய அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்த ஞாபகம் கொஞ்சம் இருக்கு, ஆனால் சரியாக எங்கன்னு தெரியலை அப்படின்னு அந்த இடத்துல கதிர் சொல்லிடுறாப்புல. அதே நேரத்தில் சரி இருந்து தொலையட்டும் அப்படின்னு அபிராமி விட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அபிராமி இந்த வீட்டில் இந்த நபர் இருக்கக்கூடாது அப்படின்னு கதிர சுந்தரை வீட்டை விட்டு போக சொன்னாலா, இவளை தீர்த்து கட்டணும்டா, சுந்தரை இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைக்கிறது இந்த அபிராமி தான். அவள் உயிரோடு இருந்தால் தானே அவள் இங்கே இருக்கக்கூடாது சுந்தரை அப்படின்னு விரட்டி தல்வா. ரவுடிகளுக்கு கால் பண்ணி நம்ம மீனாட்சி இந்த வீட்டில் அடுத்ததாக தீர்த்து கட்டது அபிராமியை தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. உடனே என்ன அபிராமிக்கு மேலே இப்படி ஆகுது மேடம் அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரையாக போட்டு தள்ளிட்டு
இப்போ மாமியாருக்கு மேலே கையை வச்சிடணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாடா, இது மாமியார் இல்லை, இவ வந்து துடி துடிச்சு சாகணும், எனக்கு சுந்தரை என் கூட இருக்காமல் பிரிக்கணும் அப்படின்னு வந்து இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைக்கா. அவளை உலகத்தில் விட்டே அனுப்பிட்டா இந்த வீட்டிலே சுந்தரனான சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்காக தான் எனக்காக அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் இந்த சுந்தர் அப்படின்னு நினைக்க நேரம் எனக்கு அவ்வளோ கோபமாக வருது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து நம்ம அபிராமியை வந்து போட்டுதல்ல ஸ்கெட்சை வந்து போட்டு ரவுடிகள்கிட்டையும் ஏற்பாடு பண்ணி வச்சுறாங்க மீனாட்சி. அடுத்த கணம் பார்த்தோன்னா ஒரு இடத்துக்கு வந்து காரில் வந்து போகலாம் அப்படின்னு வந்து முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு வந்து குடும்பமாக சேர்ந்து போக நேரம் தான் ரவுடியை மடக்கி நம்ம அபிராமியை ஒரு கட்டத்தில் கத்தியை வச்சு குத்ததுக்கு வராங்க. நம்ம துளசி என்ன மீறி என் அத்தை மேலே எப்படிடா கை வைப்ப அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து அந்த கத்தியை கையை வச்சு பிடிச்சி மடக்கி என்ன எனக்கு மேலே இவ்வளோ பாசம் இருந்தால் இந்த ரவுடிகள்கிட்டருந்து என்னை காப்பாற்ற கத்தியை வச்சு குத்த நேரம் இப்படி மடக்கி என்னை காப்பாற்றுறாள். இவ ரொம்பவே வந்து நல்லவ, இவளை நான் புரிஞ்சிக்கல, என் மேலே உள்ள அன்பு இருந்துன்னா இவ அவளுக்கு உயிரை பணையை வச்சு என்னை காப்பாற்றிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அபிராமி ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம வெற்றி வந்து அவங்க எங்கள் அம்மாவை எப்படி தான் கொல்ல வருவ அப்படின்னு வந்து மடக்கி பிடிச்சி ரவுடிகளை ருத்துர தாண்டா வாண்டி காப்பாற்றிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி கடுமையான கோபம், இந்த அபிராமி செத்து தொலைஞ்சா சுந்தரம் நானும் சந்தோஷமா இருப்போன்னு பார்த்தா ஏன் இவ வந்து தப்பிச்சுட்டா. இந்த துளசி சாதாரண இல்லை, இந்த வீட்டை விட உள்ள எல்லாத்தையும் போட்டு தள்ளணும்னா முறை இந்த துளசியை வந்து வேட்டையாடணும். இந்த துளசி தானே இப்போ தடுத்தது, இல்லாட்டா அபிராமி செத்து மாண்டிருப்பா. இவ்வளோ காலம் நான் சுந்தர பிரிஞ்சு தன்னந்தனியாக இருக்கேன், அவனோட மீன் குட்டினா அப்படின்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும். இனி வந்து ஒரு கணம் கூட என்னால் அவரை சுந்தர பிரிஞ்சு இருக்க முடியாது. இப்படி எங்கேயோ ஒரு மூலையில் அவன் கஷ்டப்படுறத என் கண்ணு முன்னாடி நான் அவனை நல்லா பார்த்து நான் கொண்டு வந்துடுவேன் நல்லா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மீனாட்சி வந்து நினைக்கிறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த ரவுடிகளை வந்து யார் செட் பண்ணியிருப்பா அப்படின்னு வந்து யோசிக்க நேரம் இந்த வீட்டுக்கு எதிரி அப்படின்னு வந்து யாரும் என் கண்ணு முன்னாடி பெருசாக தெரியலை, ஆனால் யார் தான் இதெல்லாம் வந்து செய்யுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்பி தவிக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி சுந்தர் மேலே எடுத்துக்கிட பிரியத்தை வந்து பார்க்குறாங்க. நம்ம துளசி அக்கா இவ்வளோ யார் மேலேயும் இவ்வளோ பிரியம் காட்டுனது கிடையாது, இவரை வந்து அவ்வளோ கேர் எடுத்து இந்த வீட்டிலே இருக்கட்டும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அவருக்கு வேலைக்கு தேவையானதை அக்கா செய்து கொடுக்காங்கன்னா இது ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அவருக்கு கையில் இருக்க மீனை வந்து இந்த மீன் டேக்டூவை பார்த்தாலே வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது. இவங்க மீனாட்சி அப்போ மீனுக்கும் இந்த மீனாட்சிக்கும் சம்மந்தம் இருக்கும் போல், இது இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மீனாட்சியின் காதலர் தான் சுந்தர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சுந்தர் மேலே இவ்வளோ அக்கறைப்பட்டு இவங்க பார்த்துக்கிட்டதை பார்த்தாலே இது சரியில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல உணராங்க. அதே நேரத்தில் நம்ம மீனாட்சி வந்து எப்படியாவது இந்த வெற்றி துளசியை வந்து இந்த வீட்டில் போட்டு தள்ளணும், நம்ம யாரை வந்து திட்டம் போட்டாலும் எல்லாத்துக்கும் வந்து இடைஞ்சலாக நிற்கிறது இந்த துளசி தான், இந்த துளசியை போட்டு தள்ளிக்கிட்டு தான் அபிராமி மேலே கை வைக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினச்சிக்கிட்டு நம்ம துளசியை வந்து போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்கங்க ரவுடிகள்.